வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக அதிமுகவிலிருந்து தாவைக்கால் இணையும் தலைவர்களா? செங்கோட்டையனின் மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அமைந்திருப்பது என்பதும் மக்களிடம் பெருவாக பேசப்படும் செய்தியாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? அதாவது விஜய் அவர்கள் ஆரம்பித்த 2.5 ஆண்டு காலத்திலே தமிழகத்தின் முதலமைச்சராக வேட்பாளர்கள் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் என்று மக்களிடம் பேசப்படும் செய்திதான் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த வகைதான் இந்த தமிழக அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்திற்காக நிகழ்ந்து வரும் நிலையில்தான் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விரைவில் கண்டிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா? அதாவது ஒரு காலத்தில் கொங்கு மண்டலத்தின் கோட்டையாக விளங்கக்கூடிய அதிமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவின் கோட்டையாக மாறியிருப்பது என்பது அரசியல் மாற்றத்திற்கான கண்டிப்பாக ஒரு நிக்கிய நிகழ்வாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா? அதாவது அதிமுகவிலிருந்து விலகி வந்த மூத்த அமைச்சர் மற்றும் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்திருப்பது, அதாவது இணைந்த குறுகிய காலத்திலே தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் அத்தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தாவேக்காவில் இருந்த செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்றால், அதிமுகவில் உள்ள மூத்த எம்எல்ஏ மற்றும் மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் ஆகியோரெல்லாம் கூடிய விரைவில் தாவேக்கா பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் தொடங்கியிருப்பது என்பது பெரிதாக பார்க்கப்படுகிறதா? இந்த இணைப்பு குறித்த ஆலோசனைகள் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில்தான் இந்த சட்டமன்ற நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுக்க பிறகு கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான விழா ஒன்றை நடத்தி அனைவரையும் கட்சியில் இணைக்க செங்கோட்டையன் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக உறுதிமொழியை கூட அவர் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்த நிலையில்தான் நிர்வாகிகள் வழங்கியுள்ளதாக தெரிகிறதா? கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுகவின் முக்கிய தூண்டுதலாக கருதப்படுபவர்கள் விலகுவதும் அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? அந்த வகையில்தான் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜயின் நிர்வாக திறமை மற்றும் மக்கள் செல்வாக்கை கண்டு ஈர்க்கப்பட்டதே இந்த முடிவை எடுத்துள்ளதாக நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுகிறதா? நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்தவுடன் தமிழக அரசியலில் இது ஒரு பெரும் திருப்பு முனையாக கண்டிப்பாக அமையும் என்று அரசியல் வல்லுநர்களாம் கணித்துள்ளார்கள். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தனது கோட்டையாக மாற்ற தாவேக்கா எடுத்துள்ள இந்த அதிரடி நகர்வு மற்ற அரசியல் கட்சிகளிடையே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அது மட்டுமின்றி, அதாவது பல்வேறு மாவட்டங்களில் கோட்டையாக கருத்த அதிமுகவின் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் பல்வேறு தொகுதிகளில் கண்டிப்பாக இந்த முறை தாவேக்கா என்பதை நிலைநாட்டியிருப்பது என்பது அரசியல் மாற்றத்திற்கு எதிரான கண்டிப்பாக இது ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? இதனைத் தொடர்ந்தான் யாரும் எதிர்பார்த்தமாக தாவேக்கா 108 இடங்களை பிடித்து தமிழகத்திலே ஒரு மிக பெருமான கட்சியாக நிரூபித்து காட்டியிருப்பது என்பது அரசியலில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜயின் அடுத்த கட்ட நகர்வை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் பெரிதாக எழுந்திருக்கிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.